கேரளத்தின் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக மகளிர் மோர்ச்சா தலைவி கீதம்மா கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தன் மகன் கிறிஸ்டி கையால் கொடூரமாக கொல்லப்பட்டார். போதை பழக்கத்தில் சிக்கியிருந்த கிறிஸ்டி முன்பே பெற்றோர்களை மிரட்டி இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று அவர் பாட்டியை அறைக்குள் பூட்டி தொலைக்காட்சியின் ஒலியை அதிகரித்து பின்னர் தாயை கத்தியால் குத்தி கொன்றார் என கூறப்படுகிறது. கொலைக்கு பிறகு தன் சகோதரிக்கு அழைத்து செய்தியை தெரிவித்த கிறிஸ்டி பின்னர் போலீசில் சரணடைந்தார். இந்த சம்பவம் கண்ணூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கிறிஸ்டி கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளார். இது தொடர்பான போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் கீதம்மாவின் கழுத்தில் கிறிஸ்டி குத்தியதாகவும் உயிரிழந்த கீதம்மாவின் முகம் மற்றும் உடலில் காயங்கள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீதம்மா உள்ளூரில் மிகவும் மதிக்கப்படும் நபராக இருந்துள்ளார். அவரது மரணம் உள்ளூர் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.